விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல நம்ம பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி, எஸ்ஜே சூர்யா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்தோட கிட்டத்தட்ட ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கு. இந்த எல்ஐகே படத்தை மே 16 சம்மர் வீக்கெண்டுக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுறாங்களாம். இந்த படத்துடைய சேட்டலைட் மற்றும் டிஜிட்டலை இன்னுமே விற்கல, அதனால தான் இந்த படம் சம்மருக்கு தள்ளி போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததா சுந்தர்சி டைரக்ஷன்ல நம்ம விஷால், சந்தானம், அஞ்சலி, வரலட்சுமி சரத்குமார் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் மத கஜ ராஜா. பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பொங்கலுக்கு இந்த வருஷம் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்ல 50 கோடி மேல தமிழ்நாடுல கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா அது மத கஜராஜா படம் மட்டும்தான். மத கஜராஜா ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. ஜனவரி 31 தெலுங்கு மற்றும் ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது மத கஜ ராஜா படம். அடுத்ததா கேம் சேஞ்சர் சங்கர் டைரக்ஷன்ல ராம் சரண், கியாரா அத்வானி, எஸ்ஜே சூர்யா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். கேம் சேஞ்சர் படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல, கிட்டத்தட்ட 180 கோடி கிட்ட தான் கலெக்ஷன் பண்ணிருக்கு வேர்ல்டு வைடா. இது ஒரு பிக்கஸ்ட் ஃப்ளாப் மூவி. இந்த கேம் சேஞ்சர் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. வர பிப்ரவரி 8 கேம் சேஞ்சர் படத்தை அமேசான் பிரைமில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்ததா சுதா கொங்காரா டைரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் SK25. இந்த SK25 படத்துக்கு டைட்டில் லாக் பண்ணிட்டாங்களாம். படத்துக்கு பராசக்தின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு நியூஸ் வருது. வர பிப்ரவரி 17 நம்ம சிவகார்த்திகேயனுக்கு பர்த்டே. இவர் பர்த்டே ஸ்பெஷலாக SK25 படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் டீசரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. SK25 பராசக்தின்னு இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும்.